Friends, it's me Tamil Krishnan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் ஆண்ட்ராய்ட் பேசிக்ஸ். இப்போ கம்ப்யூட்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எக்ஸ்பி அப்படின்னு மொபைலில் இப்போதைக்கு டாக் ஆஃப் த டான் அப்படின்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட். இப்படிப்பட்ட அந்த ஆண்ட்ராய்டோட பேசிக்ஸை பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் அப் வித் த ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஆண்ட்ராய்ட்? ஆண்ட்ராய்டு என்பது ஒரு சாஃப்ட்வேர் தாங்க. சாஃப்ட்வேர் ஸ்டாக்னா சி படித்தவங்களுக்கு தெரியும். ஸ்டாக்னா இல்லை தெரியாதவங்களுக்கு இது ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் மொபைல் டிவைசஸ் தட் இன்க்ளூட்ஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர் அண்ட் கீ அப்ளிகேஷன்ஸ். ஒன்றும் புரியல இல்லை? ஸோ ஆண்ட்ராய்டுங்கிறது சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டேன். அதில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு, விண்டோஸ் லினக்ஸ் மாதிரி இது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது மிடில்வேர் அண்ட் கீ அப்ளிகேஷன். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தெரியும். அது என்ன சார் மிடில்வேர்? மிடில்வேர் என்பது என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து விண்டோஸ்க்கு ஒர்க் ஆகுது. அதே நீங்கள் லினக்ஸ் பிளாட்ஃபார்மில் போட்டு ரன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா லினக்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட மிடில்வேர் அதில் இருக்காது. நீங்கள் எழுதின கோடிங்கில் விண்டோஸ்க்கு தான் எழுதுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் வச்சுப்போம். அப்போ அந்த மிடில்வேர் லினக்ஸ்க்கு இருக்காது. இப்போ லினக்ஸ்க்குன்னு தனியாக வரும். அதனால தான் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் லினக்ஸ்க்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேரும் விண்டோஸ்க்கு தனியாக ஒரு சாஃப்ட்வேரும் வரும். அதான் ப்ராக்டிக்கலி வரக்கூடியது. சில சாஃப்ட்வேர் அதில் விதிவிலக்காக இருக்குது. அதை பற்றி விட்டுரும். இப்போ மிடில்வேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் ஈஸியான வேலை சொன்னோன்னா, நாம் எழுதக்கூடிய ப்ரோக்ராமுக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லலாம். தம்பி வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காரு, அந்த ப்ரோக்ராம் நம்ம வாய்ஸில் ஒர்க் ஆகணும் அப்படின்னு மிடில்வேர் பெர்மிஷன் கொடுத்தா மட்டுமே ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும். இதுதான் மிடில்வேர். ஸோ இதுதான் இந்த பேக்கேஜஸ்லாம் உள்ளது தான் ஆண்ட்ராய்டு. சரி, ஆண்ட்ராய்டை நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து நிறைய அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் தேவைங்கிறதுக்காக ஆண்ட்ராய்டு எஸ்டிகே அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணாங்க. அதை வெளியிலையும் விட்டாங்க. விச் இஸ் ஃப்ரீ டு டவுன்லோட் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் வெப்சைட். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். which provides the tools and APIs necessary to begin developing applications on the Android platform using the Java programming language. SDK-ன்னு வந்துட்டாலே ஜாவாங்கிற நேம் வந்துடும். ஜாவா படிச்சவங்களுக்கு தெரியும். SDK மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் மீன்ஸ் சாம்பார், பொங்கல் எல்லாமே இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு பஃபே, ஓப்பன் பஃபே. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிடுங்க, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா தேவையான டூல்ஸ்லாம் இருக்குது. உங்கள் திங்கிங்கை வச்சு எனக்கு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் எஸ்டிகே. இப்போ அந்த ஆண்ட்ராய்ட்லேயும் விட்டுட்டாங்க ஆண்ட்ராய்டு எஸ்டிகே அப்படின்னு. நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியதான் ப்ராடக்ட். இப்போ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறது தான் அந்த டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். அடுத்தது ஏபிஐ விட்ட மாதிரி. ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஏபிஐ தெரிஞ்சுக்கோங்க. ஏபிஐ இஸ் சிமிலர் டு மிடில்வேர். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னால் நாம் எழுதக்கூடிய கோடுக்கும் அங்கே ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் பர்மிஷன் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்வாங்க. இப்போ அடுத்தது பார்ப்போம் ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ். ஆண்ட்ராய்டுனா இப்போ ஒரு டானா இருக்கிற காரணங்கள் என்னங்க அப்படின்னு பார்த்தா, அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதுதான் ஃப்ரேம். இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி ஒரு டேப்லெட் பிசி இருக்குது. அந்த டேப்லெட் பிசியில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அது பேர் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்வாங்க. அதான் எனேபிளிங் ரீயூஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ். இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. இதுதான் ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ். அடுத்தது டால்வி வர்ச்சுவல் மிஷின். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வர்ச்சுவல் மிஷின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். வர்ச்சுவல் மிஷின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேரே இருக்குது வர்ச்சுவல் மிஷின்னு. அதில் வந்து நீங்கள் லினக்ஸ் ரன் பண்ணலாம், லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம், எக்ஸ்பியில் ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ்பி, விண்டோஸ் 7 எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அட் அ டைமில் ரன்னும் பண்ணி ஸ்விட்சும் பண்ணலாம், அந்த மாதிரி விளையாடலாம். அது பேர் தான் வெர்ச்சுவல் மிஷின். ஆக்சுவலாக டெஃபினேஷன் கொடுக்கணும்னா, வார்த்தைகளில் டெஃபினேஷன் கொடுக்கணும்னா, வெர்ச்சுவல் மிஷின்னா வெர்ச்சுவலாக உங்களுடைய ப்ராசஸை ரன் பண்ணும். அது வந்து உங்களுடைய ரியல் ஹார்ட்வேரை அஃபெக்ட் பண்ணாது. அது ஒரு ப்ராசஸாக தான் ரன் ஆகும். புரியல? அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு வேர்டு டைப் பண்ணுறீங்க. வேர்டு டைப் பண்ணி இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுதுன்னா, உங்கள் ஹார்ட் டிஸ்க் வந்து கரப்ட் ஆகிடுது. ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிடுற பட்சத்தில் அது வந்து அந்த வேர்டும் கரப்ட் ஆகிடும். அது அந்த ஃபைல் இருக்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓஎஸில் ஏதாவது ஒரு ஃபைல் போயிடுச்சுன்னா ஃபுல்லாக போயிடும். இப்போ அந்த சிஸ்டத்தையே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது, அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ விஎம்வேரில் அதை மாதிரி கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஆக்சுவலில் ஒரு சிஸ்டம் இருக்கும்.
அதை தவிர்த்துட்டு நீங்கள் வெளியில் அதை ரன் பண்ணிக்கலாம் VMwareங்கிறது. அதனோட டுட்டோரியல் தனியாக நான் ஒன்று போடுறேன். இப்போ டால்விக் விர்ச்சுவல் மிஷின் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மொபைல் டிவைசஸில் இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இன்டகிரேட்டட் ப்ரௌசர் பேஸ்ட் ஆன் த ஓப்பன் சோர்ஸ் வெப்கிட் இன்ஜின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோம், சஃபாரி இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம் வெப்கிட் இன்ஜின்ங்கிற ஓப்பன் சோர்ஸ் பிளக்இன் இல்லைனா, சாரி இந்த பில்டின் ஃபங்க்ஷன் அது உள்ள இல்லைனா நம்ம வெப் பேஜஸ் எதுவுமே வியூ பண்ண முடியாது. நம்ம கூகுள் குரோம் கூட ஆட் விடுவோம், அது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு வெப் ப்ரௌசர் அப்படின்னுவான். இப்போ அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 9 பீட் பண்ணிடுச்சு இன் சம் கேசஸ், அதெல்லாம் விட்டுருவோம். வெப்கிட் இன்ஜினில் சஃபாரி, குரோம் அந்த ப்ரௌசர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதே இன்டகிரேட்டட் ப்ரௌசர் டெவலப்மெண்ட் தான் இந்த ஆண்ட்ராய்டில் வந்திருக்கு. அடுத்தது ஆப்டிமைஸ்ட் கிராஃபிக்ஸ், அவ்வளோ கிளாரிட்டிங்க, நச்சுன்னு இருக்கும். அந்த சின்ன டிவைஸில் இவ்வளோ கிளாரிட்டி கொண்டு வந்ததுக்கு ஆப்டிமைஸ்டு கிராஃபிக்ஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட லைப்ரரிஸ் தான் காரணம். அடுத்தது SQLite, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஸ்டோரேஜ். SQL டேட்டா பேஸில் கேள்விப்பட்டிருப்போம், ரிலேஷனல் டேட்டா பேஸ் அப்படிலாம் படிச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். டேட்டா பேஸ்னா என்னென்னா ஒரு என்ட்ரி போடுறது, அதே மாதிரி தான். அதை வச்சு நிறைய விளையாடலாம். அடுத்தது மீடியா சப்போர்ட். மீடியா சப்போர்ட்னா கேட்கவே தேவையில்ல, படம் பார்க்குறது. நிறைய பசங்க லேப்டாப் வச்சுட்டு படம் பார்க்குறது தான், படிக்கிறத விட அது நிறைய நடக்குது. நானும் செஞ்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த GSM டெலிஃபோனி. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. GSM டெலிஃபோனினா என்னென்னா ஒரு ஃபோன் பேசலாம், வெப்கேம் வச்சு வியூ பண்ணலாம். அடுத்தது ப்ளூடூத், எட்ஜி, 3G, வைஃபை பூந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எனேபிள் பண்ணி விட்டாங்க. டிவைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், டேப்லெட், பிசி, மொபைல் இதெல்லாம். ஸோ த whole environment is just shrinking as a single device through the Android OS. ஸோ இப்போ தெரியும் உங்களுக்கு எதனால் எவ்வளோ ஃபெமிலியராக இருக்குது, இந்தளவுக்கு ஃபெமிலியர் இருக்குது ஆண்ட்ராய்டு அப்படின்னு. அடுத்தது ரிச் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். டிவைஸ் எமுலேட்டர்னா இப்போ நீங்கள் எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா அந்த எம்பெடட் சிஸ்டம்லாம் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரில் எமுலேட்டர்னு ஒன்று இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு மொபைல் மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேம் ரெடி பண்ணுறீங்க ப்ரோக்ராமை, அந்த ப்ரோக்ராமை நீங்கள் டேரெக்டாக மொபைல் போட்டிங்கன்னா மொபைல் ஐயோ மொபைல் ஏதாவது வீணாகிடுமோ அப்படின்னு பயப்படுங்க. எமுலேட்டர் என்னன்னா அதுவும் ஒரு வெர்ச்சுவல் மிஷின் மாதிரி தான். அதில் நீ போட்டு ரன் பண்ணலாம், ஏதாவது ப்ராப்ளம்னா அது எரர் காட்டும், இல்லைனா ரன் ஆகும். அது வந்து உனக்கு ஃபிசிக்கலாக எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது எமுலேட்டர் என்னென்னா ஒரு டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான், ஆஸ் லைக் VMware நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது லைப்ரரி என்னென்னா ஜாவா யூஸ் பண்ணுறோன்ட்டாங்கன்னா உடனே ஓடி வந்துடுவாங்க. இந்த C++ லைப்ரரிலாம் உடனே வந்துடுவாங்க. அடுத்தது சிஸ்டம் C லைப்ரரி இருக்குது, உள்ள மீடியா லைப்ரரிஸு, அந்த JPG அதெல்லாம் இது பண்ணுறது. சர்ஃபேஸ் மேனேஜர், சர்ஃபேஸ்னால என்ன 3D அந்த மாதிரி வியூஸ் எல்லாம் கொண்டு வரலாம். அது பாருங்கள் எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக அந்த வாய்ஸ் இருக்குன்னு. அடுத்தது LAB வெப் கோர், இது வந்து ஒரு ப்ரௌசர். இந்த ப்ரௌசர் இன்டகிரேஷன் இருக்குது. அதில் SGL கிராஃபிக்ஸ், OpenGL கிராஃபிக்ஸ் மாதிரி SGLன்னு ஒரு கிராஃபிக்ஸ் 3D லைப்ரரி இருக்குது. ஃப்ரீ டைப் SQLite, ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணுற மாதிரி SQLite எங்களுக்கு லைப்ரரிஸ்லாம் இருக்குது. அடுத்தது ஆண்ட்ராய்டு ரன் டைம், கம்பைல் டைம், ரன் டைம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னங்க சார் ஆண்ட்ராய்டு ரன் டைம்? அதில் வந்து கோர் லைப்ரரி இருக்குது. அதில் மோஸ்ட் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி இந்த கோர் லைப்ரரிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஜாவான்ட்டாலே இது ஒன்று வந்துடும். எவ்ரி ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் ரன்ஸ் இன் இட்ஸ் ஓன் ப்ராசஸ் வித் இட்ஸ் ஓன் இன்ஸ்டன்ஸ். த்ரெட்னும் ஜாவாவில் அதே தான் இங்கே ஆஃப் த டால்விக் விர்ச்சுவல் மிஷின். இப்போ அந்த டால்விக் விர்ச்சுவல் மிஷினோட ஃபங்க்ஷன் தெரியுதுங்களா? ஒவ்வொரு ப்ராசஸையும் தனித்தனியாக வெவ்வேறு இன்ஸ்டன்ஸில், அதாவது அதனுடைய இன்ஸ்டன்ஸில் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு விர்ச்சுவல் மிஷின் உதவியாக இருக்குது, டால்விக் விர்ச்சுவல் மிஷின். VM ஏற்கனவே சொன்னேன், அதனுடைய தான். இதில் வந்து .dx ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். ஜாவாவில் .class, சியில் வந்து .objங்கிற மாதிரி, ஆண்ட்ராய்டில் .dx ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் கம்பைலர் வந்து இது பண்ணி கொடுக்கும், கோடை இது பண்ணி கொடுக்கும். டால்விக் VM ரிலைஸ் ஆன் லினக்ஸ் கர்னல் வந்துட்டாங்க. அந்த கர்னல் பை அண்டர்லைங் ஃபங்க்ஷனாலிட்டி சச் அஸ் த்ரெட்டிங் அண்ட் லோ லெவல் மெமரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு லினக்ஸ் கர்னல் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஆண்ட்ராய்டே ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மு. ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்னே லினக்ஸும் பார்ட்னர்ஷிப் போட்டுவிட்டாங்க. அடுத்தது கர்னல் அப்படின்னா என்னென்னா, கொலோனல் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன சார் கெர்னல்? கெர்னலுங்கிறது ஒரு மெயின் காம்போனன்ட். ஓகேங்களா? புரியல இல்லை? சரி, அடுத்தது சொல்லுவோம். இப்போ ஒரு டேட்டா வந்து நாம் வந்து API மிடில் வேர் அப்படின்லாம் பார்த்தோம்.
மிடில் வேரில் லைட்டாக ஒட்டிட்டு வரக்கூடியது இந்த கெர்னல். இந்த கெர்னல் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் ப்ராசஸர், மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இருக்குது, அது வந்து ஆக்சுவல் டேட்டா இது பண்ணிப்பீங்க. அது ஒரு டேட்டா என்டர் பண்ணி சேவ் பண்ணுறீங்க. அந்த சேவ்டு டேட்டா, அதாவது டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா ப்ராசஸ் பண்ணும் அட் த ஹார்ட்வேர் லெவல், டன் அட் த ஹார்ட்வேர் லெவல். இந்த ஹார்ட்வேர் லெவலில் டன் பண்ணுறதுக்கு கெர்னல் யூஸ் ஆகுது. அப்போ அது நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிங்க, ஒரு அவுட்புட் வருது, ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்க. அந்த ஃபைல் வந்து எங்கே சேவ் ஆகணும், எப்படி சேவ் ஆகணும், எவ்வளோ பைட்ஸ் இந்த ஃபைலு எவ்வளோ அலோகேட் பண்ணணும் மெமரியில், அதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடியது தான் இந்த கெர்னல். The kernel's responsibilities include managing the system resources, the communication between hardware and software components. இப்போ இதுதான் கெர்னல். இப்போ அதை விட்டு டேரக்டாக லினக்ஸ் கெர்னலுக்கு வரும். பிகாஸ் இந்த லினக்ஸ் கெர்னல் தான் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறாங்க. Android relies on Linux version 2.6 for core system. Services such as security, memory management, process management, network stack, driver model, abstraction layer, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். Between the hardware and rest of the software stack. இதுதான் the Linux kernel. Linux version 2.6 for core system services such as security, memory management, process management, network stack, and driver model. Kernel also acts as an abstraction layer between the hardware and the rest of the software stack. As I already said, it acts as an intermediate between the hardware and the software stack, software storage sites. ஸோ இதுதான் இப்போ நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சர் அப்படின்வாங்க. இப்போ 8085 ஆர்கிடெக்சர்லாம் படிச்சிருப்பீங்க, அதுமாதிரி ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சர். இப்போ இதுதான் நீங்கள் டெவலப் பண்ணக்கூடியது, இல்லை ஏற்கனவே டெவலப் ஆன அப்ளிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே பெயிண்டெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இது இல்லாமல் நீங்கள் தனியாக டாட்னு போட்டுருக்காங்க இல்லையா, அங்கே தான் நம்ம பேர் வரும். நாம் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் நம்ம பேர் வரும். அடுத்து அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் இருக்குது. ஆக்டிவிட்டி மேனேஜர், விண்டோ மேனேஜர், கண்டென்ட் ப்ரொவைடர், வியூ சிஸ்டம், நோட்டிஃபிகேஷன் மேனேஜர், லொக்கேஷன் மேனேஜர், ரிசோர்ஸ் மேனேஜர், டெலிஃபோன் மேனேஜர், பேக்கேஜ், இதெல்லாம் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்வாங்க. ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சொன்னேன், ஒர்க் பண்ணுற ஒரு விஷுவல் பிளாட்ஃபார்ம் அப்படின்வாங்க, விஷுவல் சர்ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அடுத்து லைப்ரரியில் இதெல்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்தது வெப்கிட்டு, ஜஸ்ட் விஷுவல் லுக் நான். அடுத்தது ஆண்ட்ராய்டு ரன் டைம், கோர் லைப்ரரிஸ், டால்விக் விர்ச்சுவல் மிஷின், இதெல்லாம் இருக்கும். லினக்ஸ் கெர்னல், இப்போ கெர்னல் உள்ள சிஸ்டம் உள்ளார போகிறோம். இல்லைன்னா டிஸ்பிளே டிரைவர் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால, கேமரா டிரைவர், ஃப்ளாஷ் மெமரி டிரைவர், பைண்டர் பிசி டிரைவர், பவர் மேனேஜ்மெண்ட், ஆடியோ டிரைவர், வைஃபை டிரைவர், கீபேட் டிரைவர். இப்போ இதனுடைய லினக்ஸ் கெர்னல்ஸ் வச்சுட்டு, அதாவது அந்தந்த டிரைவர்ஸ்க்குன்னு தனி கெர்னல்ஸ் இருக்கும். இப்போ இந்த கெர்னல்ஸ் வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஆர்கிடெக்சர் and you are going to develop an application which is going to appear here. So thanks for watching. Next tutorial நம்ம எப்படி ஆண்ட்ராய்டில் ஒர்க் பண்ணலாம், அதனுடைய இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. And please do subscribe and put your comments to improve my tutorial. Thank you.